ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பவே இளைய மனம் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கலாம், அருவருப்பை கூட ஏற்படுத்தலாம். உலக வரலாற்றிலே நமக்கு ரொம்பவே அதிர்ச்சியையும் அருவருப்பையும் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் கேனபலிசம். அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையே சாப்பிட்ற ஒரு கொடூரமான ஒரு பழக்கம். இது ஹாலிவுட் சினிமாவில் வர வெறும் ஒரு கதை கிடையாது. நிஜமாவே இந்த உலகத்துல நடந்த இன்னும் சில இடங்கள்ல மறைமுகமா நடந்துட்டு வர ஒரு பயங்கரமான உண்மை. அப்படிப்பட்ட விசித்திரமான அதே சமயம் திகிலூட்டக்கூடிய மனித குல வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இது வெளிநாட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில கூட நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பப்புவா நியூ கினி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காடுகளில் வாழ்ற புறவாய் பழங்குடியினர் உலகமே நடுங்குற அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான பழக்கத்தை வச்சிருக்காங்க. இவங்க நவீன உலகத்துல எந்த ஒரு தொடர்புமே இல்லாம காடுகளுக்குள்ள மரங்களுக்கு மேல 100 அடி உயரத்துல வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஏன் மனுஷங்களை சாப்பிட்றாங்க தெரியுமா? இவங்க ஊர்ல யாராவது இயற்கை முறையில் ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க அதை நார்மல் டெத்தா எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கக்வா அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு ஆவி இல்லைன்னா ஒரு சூனியக்காரி தான் அந்த மனுஷனை கொலை பண்ணுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கொலையாளி பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இறந்த மனுஷனோட மாமிசத்தை அந்த பழங்குடி மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது மூலமா இந்த தீய ஆவியில இருந்து இவங்களை பாதுகாக்க கொள்ள முடியும் அப்படிங்க இன்னும் அவங்க மூட நம்பிக்கையிலே இருக்காங்க. அடுத்ததா சவுத் அமெரிக்கா, பிரேசில் மற்றும் அமேசான் காடுகள்ல வாழ்ந்த வாரி மக்களை பற்றி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய வழக்கம் எப்படின்னா ரொம்ப வித்தியாசமானதும் உணர்ச்சிகரமானதா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் நார்மலா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒண்ணு நம்ம அவங்கள புதைப்போம், இல்லைன்னா அவங்களை எரிப்போம். ஆனா வாரி மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களோட குடும்பத்துல யாராவது ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துக்கத்தை அவங்க வெளிப்படுத்த விதமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த இறந்த உடலை அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் சுத்தி நின்று சாப்பிடுவாங்களாம். இது கொடூரமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பதிலா அந்த இறந்து போன நபருக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய விஷயமா தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன உடம்ப மண்ணுல புதைச்சா அது கொஞ்ச நாள்ல அழுகி மக்கி போயிடும். அதுக்கு பதிலா அந்த இறந்து போனவங்களோட உடம்ப சாப்பிட்றதுனால அவங்களோட ஆன்மாவை இவங்களோட உடம்புக்குள்ளாடி வாழ வைக்கிறத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 1960s அப்புறம் வெளி உலக நாகரிகத்தோட தாக்கத்தினால இந்த வழக்கம் பெருமளவு கைவிடப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம இந்தியாவில குறிப்பா உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில வசிக்கிற அகோரிகள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க யாரு, எதுக்காக இப்படி பண்றாங்க? இவங்க பெரும்பாலும் சிவபக்தர்களா தான் இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை சாதாரண மனுஷங்களோடையும் ரொம்பவே மாறுபட்டதா தான் இருக்கும். இவங்க மனித உடம்ப வெறும் ஒரு சதை மற்றும் ஒரு எலும்பு கொண்ட ஒரு கூடு அப்படின்னு மட்டும்தான் இவங்க நம்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்க உடம்ப மயானத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு அந்த சடலத்துல இருந்து சாம்பலை எடுத்து இவங்க உடம்புல பூசிக்கொள்வதுதான் இவங்களோட வழக்கம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க மனுஷனோட மண்டை ஓட்டை தான் இவங்க பிச்சை பாத்திரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏன் மனுஷங்களோட மாமிசத்தை சாப்பிட்றாங்க தெரியுமா? இறப்பு அப்புறமா பிறப்பு இது பத்தின பயத்தை சுத்தமாவே நீக்குவதற்காகவும் ஆன்மீக ரீதியா உயர்ந்த நிலை அடையவும் இவங்க மனித உடலை சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம நாட்டுல இன்னை வரைக்கும் ஒரு விசித்திரமான மர்மமா தான் இருக்கு. சரி, எல்லாம் ஓகே. இந்த மனுஷனோட மாமிசத்தை சாப்பிட்றதுனால எப்படிப்பட்ட ஆபத்து வருதுன்னு அறிவியல் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ சயின்டிபிக் படி பார்த்தா மனுஷனோட மூளையையும் மாமிசத்தையும் சாப்பிட்றது ரொம்பவே ஆபத்தானதுன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, மனிதனோட மூளையில பிரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புரோதம் இருக்கான். இதை மனுஷன் சாப்பிட்றதுனால குரு அப்படிங்கிற ஒரு நரம்பியல் நோய் பரவுதுன்னு சொல்றாங்க. இதனால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்களாம். இந்த நோய் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லாம சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். உடம்புல நடுக்கம் ஏற்படுமா, கடைசியில அவங்க இறந்தே போயிருவாங்களாம். இது மாதிரி பலரும் சிரிச்சு இறந்தனால இதுக்கு லாஃபிங் டெத் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா, பஞ்சம் மற்றும் கடுமையான உணவு தட்டுப்பாடு காரணத்தினால மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு வேண்டிய பல நாகரிகங்கள்ல மனிதர்கள் ஒருவர் இன்னொருத்தர் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வரலாற்றுல இன்னும் பதிவாகி இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து போயிட்டு தான் இருக்கு. நம்ம பூமியிலிருந்து சந்திரன், செவ்வாய் அப்படின்னு வேற கிரகத்துக்கே போய் நம்ம கால் பதிச்சாலும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இன்னமும் இது மாதிரி வித்தியாசமான மர்மமான விஷயங்கள் இப்போவும் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.